ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல். சிவன் அகந்தையை அழித்து அன்பை விதைக்கும் தெய்வம். சிவன் இந்து சமயத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் சைவ சமயத்தில் முழுமுதற் கடவுளாகவும் வணங்கப்படுகிறார். சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்று பொருள். எக்கணமும் யோகி நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும், சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகிறார். சிவன் அழிப்பின் கடவுளாக கருதப்படுகிறார். ஆனால் அவர் அழிப்பது தீமை, அகந்தை, அறியாமை போன்றவற்றை தான். ஆனால் இந்த அழிப்பு புதிய படைப்பிற்கு வழிவகுக்கும் ஆக்கப்பூர்வமான செயலாகும். சிவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் என்று நம்பப்படுகிறது. ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் மிக வலிமையானது. பிரதி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் சிவனை துதி செய்கின்றனர். சிவன் தனது ஒரு பகுதியிலிருந்து பராசக்தியை உருவாக்கினார் என்றும், இருவரும் இணைந்து உலகை படைத்தனர் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது. சிவன் பரம்பொருள் என்பதால் பரமசிவன் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவன் இருளாகவும் ஒளியாகவும் வர்ணிக்கப்படுகிறார். சுயநலத்திற்காக எளியவர்களின் வாழ்வை அழிப்பதும் அவர்களின் மீது வீண் பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண் எனப்படும் நெற்றிக் கண்ணில் இருந்து தப்பிக்க முடியாத பாவம். மொத்தத்தில் நம்முடன் வாழும் நம் சக உயிருக்கு தீங்கு இழைக்காத ஒரு வாழ்வே நம்மை இறைத்தன்மைக்கு உயர்த்தக்கூடியது. சிவனை நினைத்தால் மனம் அமைதியாகி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிவபெருமான் நமக்கு தரும் உண்மையான பாடம் அழிவு என்பதல்ல, அது புதிய தொடக்கத்திற்கான வாயில். பிறப்பு இறப்புகளை தாண்டிய பரம்பொருளான சிவன் ஒவ்வொருவரிடமும் இருக்கும் அகந்தை, அறியாமை, தீமைகளை நீக்கி நல்லறம், அமைதி, அன்பு நிறைந்த வாழ்வை உருவாக்க வேண்டும் என்பதையே நினைவூட்டுகிறார்.